அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து கரூர் துயர சம்பவம் சிபிஐ கைக்கு மாறி இருக்குது. குறிப்பா சிபிஐ ஆபீசர்ஸ் கரூர்ல இன்னைக்கு முகாமிட்டு இருக்காங்க. எஸ்ஐடி இது நாள் வரைக்கும் சேகரித்த ஆவணங்களை சிபிஐ தரப்புல ஒப்படைச்சிட்டாங்க. இந்த சிபிஐ விசாரணை அடுத்த கட்டமா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ உச்சநீதிமன்ற உத்தரவு 13ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்டது, திங்கட்கிழமை. இன்று வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி. உடனடியாக ஆவணங்களை சிபிஐ புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். சிபிஐ இயக்குனர், சிபிஐ டைரக்டர் அந்த கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணுவார்னாங்க. அதிகாரிகள் விவரம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஐ திங்க் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் வந்ததா ஒரு ஊடகத்தில், ஐ திங்க் தந்தி தொலைக்காட்சியில் சொன்னாங்க. அதை தாண்டி கன்ஃபார்ம்டாக வேற எந்த ஊடகத்துலையும் இந்த கம்போசிஷன் ஆஃப் த டீம், சிபிஐயோட அதிகாரிகள் குழு யார் யார், எத்தகைய அதிகாரிகள் இருக்காங்க, என்ன ரேங்க் ஆஃபீஸர் அந்த குழுவை, சிபிஐ விசாரணை குழுவை தலைமை தாங்குறாருன்றது நமக்கு தெரியல. அடுத்ததான் முக்கியமாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜித் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு, 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், நாட் லெஸ் தென் ஐஜி ரேங்க், தமிழ்நாடு கேடர் பட் அவுட் சைடு தமிழ்நாடு இருக்கணுன்றாங்க. பிறந்த தமிழ்நாட்டை சாராத தமிழ்நாடு கேடராக இருக்கணுன்றாங்க. அவர்கள் இங்கே அவங்க முகாமிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விசாரணை மாதந்தோறும் அவரிடம் அறிக்கை கொடுக்கணும். முதல்ல ஒரு மீட்டிங் நடக்கும் எல்லாரும் சேர்ந்து. அதில் தமிழ்நாடு அரசு அந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அவங்க தங்குவதற்கு மற்றும் அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த நோடல் ஆஃபீஸராக இதை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு ஆஃபீஸரை தமிழ்நாடு நியமிக்கணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. அந்த ஜஸ்டிஸ் அஜித் ரஸ்தோகி தலைமையிலான குழு எப்பொழுது வரும் என்று இன்னமும் தெரியவில்லை. இதுக்கு நடுப்புற நேற்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது இந்த உத்தரவு தமிழகத்திற்கு பெருந்த வலியை கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவர் ஸ்டாலின் சொன்னது என்னன்னா, அவர்கள் அந்த தமிழ்நாடு கேடர் நாட் லெஸ் தென் ஐஜி லெவல் ஆஃபீஸர் பட் ஃப்ரம் நாட் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு கேடராக இருக்கணும், ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருக்கக்கூடாதுன்றதில் எங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுது. அதனால் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம்னு சொல்லியிருக்காரு. அது எப்போ அணுக போகிறாங்க என்னன்றது தெரியல. எனவே விசாரணை கமிஷன் இது புலனாய்வு 2 விஷயம். ஒன்று சிபிஐயோட விசாரணை, இன்னொன்று அதை கண்காணிப்பதற்கான எஸ்ஐடி இப்போது மானிட்டரிங் கமிட்டி சுப்ரீம் கோர்ட் போட்டது. விசாரணை உடனடியாக துவங்கி விட்டது என்று தான் நான் பார்க்கிறேன். இது எப்படி போகும்? ஏன்னா மாதந்தோறும் அந்த எஸ்ஐடி கிட்ட சிபிஐ என்கொயரிக்கு சிபிஐ டீம் அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு 1 month 4 weeks ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்க்கணும் என்ன அவங்க எப்படி செய்ய போகிறாங்க, என்ன அவர்களுக்கான ஒத்துழைப்பு முழு அளவில் தமிழக அரசு கொடுக்கணும். இல்லைனா அது கண்டிப்பாக அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் பிரச்சனை ஆகும். ஏன்னா இதை மானிட்டர் பண்ணுறது ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஸோ அவங்க டைரக்ஷன் படி தான் சிபிஐ ஒர்க் பண்ணும். ஏதாவது குளறுபடி நடந்ததுன்னா கண்டிப்பாக அது பெரிய சிக்கலாகிடும். அதனால் குளறுபடி நடக்க வாய்ப்புகள் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். சிபிஐ விசாரணை அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா தாவேக்கா கண்டிப்பாக என்டிஏக்குள்ளே போயிடுவாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த விசாரணை இந்த கோணத்தில் தான் போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. வெறும் சிபிஐ விசாரணை மட்டும் இல்லை, அது ஒரு உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிக்கிறாருன்னா அவ்வளோ சுலபமாலாம் ஃபவுல் பிளேன்னு சொல்லக்கூடிய மோசடிகளை யாரும் செய்ய முடியாது. இப்போ சிபிஐ கிட்ட போகுதுன்னா விஜய் மோடி கண்ட்ரோலுக்கு போயிடுவாருன்னா, தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சுன்னா விஜய் ஸ்டாலின் கண்ட்ரோலுக்கு போயிடுவார் நம்ம சொல்லலாமா? அப்படி சொன்னால் அது எப்படி முட்டாள்தனமோ? தமிழக போலீஸ் இப்போ அசுரா கார்கு தலைமையிலான குழு விசாரிச்சதுன்னா தமிழக அரசோட முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுக்கு, ஸ்டாலின் கட்டுப்பாட்டுக்குள்ள விஜய் போயிடுவாருன்னு சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமானதோ, தவறானதோ, அபத்தமானதோ அதே அளவு முட்டாள்தனமானதான் சிபிஐ விசாரிச்சா மோடி கண்ட்ரோலுக்கு போயிடுவார்ன்றதும். ஏன்னா இது வெறும் கடந்த காலங்களில் அப்படி நடந்திருக்கு சார். தினகரன்ல இருந்து அன்புமணி தொடங்கி பலருமே எப்படி பாஜக கண்ட்ரோல்ல போனாங்க. இதற்கான நேரடி ஆதாரங்கள் என்ன? ஊழல் வழக்குகளுக்கும் கிரிமினல் வழக்குகளுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். தினகரன் விஷயம், அன்புமணி விஷயம் எல்லாம் கூட வேர் இஸ் த ப்ரூஃப்? நம்ம சொல்றோம், டிவி டிபேட்லயோ தொலைக்காட்சி யூடியூப்லயோ பேசுறதை வச்சு நம்ம அந்த முடிவை எடுக்க முடியாது. இது 41 உயிர்கள் பலியான, நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்பட்ட ஒரு மனித பேரழிவு. 11 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் இந்த தவறுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தார்களும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படணுன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. விஜய் தரப்பு நாங்கள் காரணம் அல்ல, தமிழக அரசு தான் காரணம். தமிழக அரசு என்ன சொல்றேன், விஜய் தான் காரணம். இதை அந்த குழு தான் முதல்ல சிபிஐ தான் இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. அதுக்கு பிறகு வழக்கு விசாரணை நடக்கும், செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கும், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அது போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை.
சரி, இதோட பொலிட்டிக்கல் ஓவர் டோன்ஸ்ன்றது வந்து சிபிஐக்கு போனதாலேயே விஜய் மோடி கண்ட்ரோலுக்கு போயிட்டான்றது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபத்தமான குற்றம். போயிட்டாருல போயிருவாரோ? நான் அதான் கேட்கறேன். அப்ப எஸ்ஐடி அஸ்ரா கார்க் டீம் விசாரிச்சதுன்னா, மாநில காவல்துறை விசாரிச்சதுன்னா ஸ்டாலின் கண்ட்ரோலுக்கு போயிடுவார்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல முடியாது. சொன்னா அது தப்பு. நம்முடைய நீதி பரிபாலனத்தையும் நம்முடைய காவல்துறையையும் நம்முடைய விசாரணை அமைப்புகளையும் நாம் இழிவுபடுத்துகிறோம்னு அர்த்தம். நான் அப்படிதான் இதை பார்க்குறேன். சரி, 4 பேர் கூடி இருக்க இடத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசுறதும் அல்லது தனிப்பட்ட முறையில் உரையாடும் போது பேசுறதுக்கும் அதிகாரப்பூர்வமாக நம்ம வந்து தொலைக்காட்சிகள்லையோ அல்லது வந்து மேடைகள்லையோ சட்டமன்றங்கள்லையோ பேசுறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. பர்சனல் டாக்ஸில் என்ன சொல்கிறன்றது முக்கியம் இல்லை, அதிகாரப்பூர்வமாக நான் மக்களுடன் உரையாடும் பொழுது என்ன சொல்கிறன்றது தான் முக்கியம். அதனால் அந்த எண்ணம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், வெறுமனே சிபிஐ கொடுத்துருந்தா கூட நீங்கள் அதில் ஒரு பார்ஷியாலிட்டிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். மோடி கவர்மெண்ட்டு, பிஜேபி, திமுக, ஸ்டாலினுக்கு நேரடியாக அரசியல் பகை இருக்குது, எலெக்ஷன்ஸ் கிட்ட வந்துடுச்சு, அதனால் வந்து இதை வச்சு விளையாடும் பிஜேபி அப்படின்னு திமுக சொல்லுதுன்னா அது நியாயமானது. நியாயமானதுன்னா லாஜிக்கலி அது கரெக்ட். ஃபேக்சுவலி கரெக்டானு எனக்கு தெரியாது, வாய்ப்பு குறைவு நம்புகிறேன். ஃபேக்சுவலி லாஜிக்கலி அது கரெக்ட். ஆனால் இது வெறும் சிபிஐ விசாரணை மட்டுமல்ல, அதை வந்து ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கண்காணிக்கிறார்னா நீங்கள் நம்பணும், ஏதாவது ஒன்று நம்பணும். அதான் நான் சொன்னேன், அஸ்ரா கார்க் டீம் வந்து விஜயை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, இல்லை விஜய் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் படம், திமுக கண்ட்ரோலுக்கு அவர் போயிடுவார், திமுக சொல்கிறத கேட்டு தான் அவர் நடப்பாருன்னா அது எவ்வளோ அபத்தமானதோ அதற்கு இணையான அபத்தமானது தான் சிபிஐ விசாரணைக்கு போனதால விஜய் பிஜேபி பக்கம் போயிடுவான்றது. இது வெறும் சிபிஐ மட்டுமல்ல, அதுக்கு மேலே ஒரு எஸ்ஐடி, அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜ் மானிட்டர் பண்ணுறாருன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது. அனாவசியமாக ஒருத்தரை வந்து அதில் வந்து இம்ப்ளிகேட் பண்ண முடியாது நான் நம்புகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் சிஸ்டத்தை நம்பணும். எந்த சிஸ்டத்தையும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால், கவர்னர் விஷயத்தில் எனக்கு சாதகமாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா நான் கொண்டாடுவேன். விஜய் விஷயத்தில் எனக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்நோக்கம் கற்பிப்பேன், அந்த கமிட்டியோட ஜட்ஜோட ஜாதகத்தை நோண்டுவேன்னா இது ரொம்ப 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 தவறானது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பாஜக ஆதரவாளர்கள் வெளிப்படையாக சொன்ன விஷயங்கள், நீங்க பாதுகாப்பு இருக்குன்னா என்டிஏக்குள்ள வாங்கன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையா வந்து கூட்டணிக்கு வந்த துணியில தான் அவர் பேசுறாரு. ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் கூட பேச மாட்டாரு. அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ஆதரவா பேசுறாருன்னா, இந்த விசாரணை வந்து விஜய்க்கு எதிராக திரும்பணும். ஏன்னா நீங்களே பல பேட்டிகளை சொல்லியிருக்கீங்க, 3 காரணங்கள்ல விஜய் ஒரு முக்கிய காரணம் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்படின்னா அதை விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சிபிஐ? கண்டிப்பா விசாரிப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு கட்டத்துல நம்புங்கன்ற நான் ஒண்ணு இதோட லீகல் ஆஸ்பெக்ட், இன்னொன்னு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். லீகல் ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா சிபிஐ வந்து நியாயத்தை கொடுக்கும் நான் நம்புறேன். ஒருவேளை அது இல்லைன்னா அப்ப நம்ம பேசலாம். இப்ப நீங்க எடுத்தெடுப்புலேயே சந்தேகம், அதாவது வந்து மாநில காவல்துறை எஸ்ஐடி அஸ்ரா கார்க் விசாரிச்சா நேர்மையா நடக்கும், சிபிஐ விசாரிச்சா நேர்மையா நடக்காதுன்றது அடிப்படையில தவறு. அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க நம்பணும், ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பணும். ரெண்டாவது, பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அவர் இதால போயிடுவாரா? நான் என்ன சொல்றேன், அவர் ஒருவேளை பிஜேபியோட போறதுன்னு முடிவு எடுத்தாருன்னா அப்ப பேசலாம், அப்ப கண்டிப்பா பேசலாம். இப்ப அந்த முன்முடிவுக்கு நான் வர முடியாதுன்றாங்க. அதுக்கு நான் வைக்கிற வாதம் வந்து, அப்படின்னா அதே வாதத்தை நான் வந்து எஸ்ஐடிக்கு வைக்கிறேன். அப்போ அஸ்ரா கார்க் விசாரிச்சிருந்தாருன்னா, அவர் அஸ்ரா கார்க்னா எஸ்ஐடி, ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சிருந்தேன்னா அவர் தமிழ் திமுகவோட இதுக்கு நிர்பந்தத்துக்கோ மிரட்டலுக்கோ அழுத்தத்துக்கோ ஆளாகி இருப்பார் நான் சொல்றேன். அது சொன்னா எவ்வளவு முட்டாள்தனம். ஆனா எஸ்ஐடி விசாரணையோ அதற்கு முன்னாடி வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க நிர்மல்குமார் மீது, புசி ஆனந்த் மீது. ஆனா அவர்களே கைது பண்ணல. திமுக ஆதரவாளர்களே பலர் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதினாங்க, விஜய் மீது ஏன் எஃப்ஐஆர் போடல, ஏன் எஃப்ஐஆர் போட்டவங்களே கைது பண்ணுங்க, விசாரணையே மந்தமாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசினாங்க இல்லையா? நல்ல பாயிண்ட். அப்படின்னா விஜயை வந்து திமுக காப்பாற்ற பார்க்குது. அப்போ அஸ்ரா கார்க் விசாரிச்சாருன்னா விஜய் காப்பாற்றப்படுவார். சிபிஐ விசாரிக்கட்டும், நேர்மையாக நடக்கட்டும், தப்பு பண்ணியிருந்தா விஜய் உள்ள போட்டோம். இந்த கோணத்தில் பார்த்தாலும் இந்த 15 நாட்கள் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படுவதற்கு வரையில் திமுக அரசாங்கத்தோட அணுகுமுறை விஜய் கட்சிக்காரர்கள் மீது மென்மையான போக்கு கொண்டதாகத்தான் இருந்தது. விஜய் கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதில் திமுக அரசு வந்து தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்தார்கள். உயர்நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மதுரை பெஞ்சில் நம்முடைய புசி ஆனந்த் நிர்மல்குமார் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு அவர்களை கைது செய்யாமல் கால அவகாசம் கொடுத்தார்கள். சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி நேபாள் மாதிரி இலங்கை மாதிரி இங்கே புரட்சி வெடிக்கும்னு சொன்ன ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கை ஏன் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன பிறகும் ஆதவர்ஜுனா பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுக்காக டெல்லியிலையும் டேராடூன்லையும் போயிட்டு வந்தார். இதையெல்லாம் தமிழக அரசு வேடிக்கை பார்த்தது. அப்படி என்றால் மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு விஜயை காப்பாற்ற முயற்சிக்கிறது என்ற எண்ணம் திமுக ஆதரவாளர்கள் மத்தியிலும் கூட வந்திருக்கக்கூடிய பின்புலத்தில் நீங்கள் சிபிஐ விசாரணை ஆதரிக்கத்தான் வேண்டும். ஏன்னா நீங்களே சொல்றீங்க திமுக அரசு விஜயை காப்பாற்றுது, அப்போ சிபிஐ வரட்டும், விஜய் தண்டிக்கப்படட்டும். இதுல இருக்கக்கூடிய லாஜிக் அதுதான் உங்களுக்கு வந்து. ஆகவே ஒரு விஷயத்த நம்ம முன்முடிவு பண்ணிட்டோம்னா எப்படி வேணா பேசலாம்.
அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நீங்க தான் சொல்றீங்க விஜயோட ஆதரவாளர்கள் மீது தாவேகா மீது முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் அரசாங்க நடவடிக்கை எடுக்கல, திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல. அப்ப திமுக மென்மையா சாஃப்டா ஹேண்டில் பண்ணுது விஜய. ஏதோ ஒரு விதத்துல திமுக விஜயை காப்பாத்துது. சிபிஐக்கு போட்டோம், தண்டிக்கப்படுவாரு. நீங்க அந்த ஆங்கிள் பார்த்தாலும் வரவேற்கணும்ல இது. ஆகவே இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குதுங்க. சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல். ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு நீங்க வெயிட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 2 மாசமா அது வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள இல்லாத பொல்லாத கதைகளை அவிழ்த்து விட்டுட்டு கான்ஸ்பிரசி தியரிஸ் ஃப்ளோட் பண்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அபத்தமானது. நீங்க ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பணும். அது எலெக்ஷன் கமிஷனா இருந்தாலும் கோர்ட்டா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச தீர்ப்புகள், உங்களுக்கு பிடிச்ச முன்முடிவுகள் வரும்போது மட்டும் வரவேற்கிறதும், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் பொழுது, தீர்ப்புகள் வரும்பொழுது நீங்கள் அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பதும் என்னை பொறுத்தவரையில் அறிவுடைமையோ நேர்மையோ ஆகாது. ஆனா உச்சநீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில தான் ஒரு விசாரணை கமிஷன் கேட்டிருந்தாங்க. ஆனா சிபிஐக்கு மாற்றப்பட்டதுமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களே டிவிகே விஜய் அப்படிங்கிற பேஜ்ல, அபிஷியல் பேஜ்ல நீதி வென்றது அப்படின்னு போடுறாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சிபிஐ போனோடனே வரவில்லைங்க. அவங்க மாநில காவல்துறை விசாரித்தால் தனக்கு நெருக்கடி வரும், சிபிஐ கிட்ட போனா தனக்கு நெருக்கடி குறைவாக இருக்கும், அல்லது தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கலாம். நான் அதை மறுக்கல. ஏன்னா அந்த 5 பெட்டிஷன்ல தாவேகாவோட பெட்டிஷன், ஆதவ அர்ஜுனாவோட பெட்டிஷன் சிபிஐ விசாரணை கிடையாது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைத்து அவர்கள் விசாரணை நடத்த வேண்டும். ஆக்சுவலா அந்த பிரேயர் அலவுடு. அதாவது சிபிஐ விசாரணை வேற மனுக்களின் மீது போட்டுட்டு அதை மானிட்டர் பண்றதுக்கு விஜய் தரப்பு வைத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இட்ஸ் வின். இது விஜய் தரப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அவங்க கோரிக்கை உச்சநீதிமன்றத்தோட மேற்பார்வையில் ஓய்வு பெற்ற அல்லது சர்விங் ஜட்ஜை வச்சு என்கொயரியை மானிட்டர் பண்ணணும்னு கேட்டாங்க. அதுதான் நடந்திருக்குது. சிபிஐ வேற சில மனுக்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா யாருமே கேட்காட்டி கூட சிபிஐ கொடுப்பதற்கான உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. சுப்ரீம் கோர்ட். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே முடிஞ்சு போன விஷயத்தை வச்சு இப்ப நீ ஏன் அந்த பிரேயர் வச்ச, இதை வைக்கல, ஏன் கோர்ட் இப்படி ஆர்டர் பண்ணுச்சு, இவையெல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஒரு லோடட் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன். அதாவது நான் விரும்புற மாதிரி எனக்கு அங்கே கிடைக்கல. திமுக ஆதரவாளர்கள் என்ன விரும்புனாங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஸ்ட்ரைட்டாவே இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் டிஸ்மிஸ் ஆகணும், எஸ்ஐடி விசாரணை தான் நியாயமானது, அருணா ஜெகதீசன் கமிட்டி உண்மையை வெளியில கொண்டு வந்துடும், அது தொடரட்டும்னு உச்சநீதிமன்றம் சொல்லும்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கு நேர் எதிராக தீர்ப்பு வந்தோன்னா அதை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்படிப்பட்ட கதைகளை அழுத்தி விட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க எப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்களோ அப்போ கோர்ட்டுக்குங்க, சுப்ரீம் கோர்ட் இல்லைங்க, மேஜிஸ்ட்ரேட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் எங்கே போனீங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்லையோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் தீர்ப்பு வரும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அது வேற, கோர்ட்டுன்றது வேற, அங்கே என்னென்னமோ விளையாடும். ஆகவே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அதை புரிந்து கொண்டால் இந்த சஞ்சலம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா இன்னைக்கு காலில் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய கான்ஸ்பிரசி தியரிகள் உலா வந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு காலையில எஸ்ஐடி ஆஃபீஸ் வாசல்ல பார்த்தீங்கன்னா 32 GB பென்ட்ரைவ் எரிந்து கிடக்குது. அதுல வீடியோக்கள்லாம் மாயமாயிருச்சு. ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்களை கொளுத்திட்டு அந்த இடத்துக்கு முக்கியமான ஊடகங்களே இந்த மாதிரி அவதூறு, அப்பட்டமான அவதூறு, இவற்றை நாம் புறந்தள்ள வேண்டும். இது குறித்து பேசுவது கூட எனக்கு அசிங்கமா இருக்குது, மன்னிக்கணும். அதாவது கொஞ்சமாவது பொறுப்போட ஊடகங்கள் செயல்படணும். இது சுப்ரீம் கோர்ட், கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு என்கொயரிங்க. ரிட்டையர்டு ஜட்ஜுனாலும் அவர் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த previously was part of the Supreme Court. இந்த ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருவேளை ஒரு சந்தேகத்தை கிளப்பினார்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் உள்ள வரும். அப்படிலாம் எஸ்ஐடி செய்யாதுன்னு நான் உறுதியாக நம்புறேன். இதெல்லாம் அபத்தமானது. அதற்கெல்லாம் எந்த விதமான முறைகேட்டுக்கும் வாய்ப்பு இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இன்று காலையில் அந்த ஏதோ என்ன சொன்னீங்க, பென்ட்ரைவ் எரிஞ்சதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சதிவேலை என்று நான் உறுதியாக நம்பவில்லை. இது அவதூறு கிளப்புவதற்காகவும் சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக பரபரப்புக்காக செய்யப்படக்கூடிய அவலமான காரியங்கள். ஐ திங்க் ஊடகங்கள் ஏன் இப்படி செய்யுதுன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப தவறானது. நீங்க அப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க யாரா இருந்தாலும். தமிழ்நாடு போலீஸ்ன்னு அவ்வளவு முட்டாளாவா இருக்குது நான் கேட்கறேன். நீங்க அப்படிலாம் நீங்க ஒன்றும் பண்ணிட முடியாது. அது சுப்ரீம் கோர்ட் மானிட்டடுங்க. இது உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி பாக்குறாங்கன்னா யாராவது இப்படி விளையாடுவாங்களா? அந்த ஒரு சிபிஐ டீம் உட்கார்ந்து இருக்குது. இன்னொன்னு எதையும் எரிச்சு தப்பிச்சிட முடியாது. எதை வேணா ரிட்ரீவ் பண்ணலாம். இன்னைக்கு டேட்டாவெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரிட்ரீவ் பண்ணலாம். ஏன்னா மொத்தமாக எரிச்சிட்டு போயிருக்கலாம்ல, அது எது எரிஞ்சதை போட்டுட்டு போறாங்க. இல்லை முட்டாள்தனமானது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவ அபத்தமான செய்திகளை ஊடகங்கள் பரப்பி கொண்டிருக்கின்றன. அதுல பெரிய ஊடகங்களே இப்படி செய்வது வருந்தத்தக்கது என்னை பொறுத்தவரைக்கும். குறிப்பா மெயில் மூலமா கரூர் போறதுக்கு விஜய் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டதாகவும், அந்த தொடர்ச்சியா வழக்கறிஞர் நேரடியாகவும் போய் பெர்மிஷன் கேட்டதாகவும் தகவல் வந்தது. இந்த சூழல்ல 17ஆம் தேதி அவர் போக இருந்ததாகவும், நேற்று போகல அப்படிங்கிற மாதிரியும் நேற்று செய்திகள் வந்தது. இது தொடர்பாக யூடியூப்ல விவாதங்கள்லாம் நடந்தது. உண்மையிலே அவர் போறதா இருந்ததா இல்லைன்னா போகலையா, என்ன ரீசன், என்ன காரணம் சார்? சார் இதுதான் சார் பிரச்சனையே. இப்போ அவர் டிஜிபி ஆஃபீஸ்ல பெட்டிஷன் போட்டார், அனுமதி கேட்டார். ஏகப்பட்ட கண்டிஷன், ரொம்ப நகைப்புக்குரிய கண்டிஷன்லாம் போட்டிருந்தார். 1 கிலோமீட்டருக்கு கிரீன் காரிடார் வேணும், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது, மீடியாவை சுத்தமாக அலோவ் பண்ணக்கூடாது, 0 டாலரன்ஸ் கிரௌட் மேனேஜ்மெண்ட், அப்படின்னா ஒரு ஆள் வந்தால் கூட அடிச்சு துரத்தணும் அப்படின்றது. கண்டதும் சுட உத்தரவு போடுங்க, யாராவது வந்தாங்கன்னா அது ஒன்று மட்டும்தான் அவர் கேட்கல, மற்றது எல்லாத்தையும் கேட்டார்.
ரொம்ப அபத்தமானது. இவர்களெல்லாம் எப்படி தலைவர்களாக இருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஐடி கார்டு இல்லாமல் வந்தால் யாரையும் உள்ள விடாதீங்க, என் தொண்டர்கள் மீறி வந்தாங்கன்னா லட்டி சார்ஜ் பண்ணுங்கன்றார். தான் சொந்த தொண்டர்களே லட்டி சார்ஜ் பண்ண சொல்லி டிஜிபி கிட்ட மனு கொடுக்கக்கூடிய ஒருவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. என்னைக்கு போகணும்னு தேதியே அவர் குறிப்பிடல. அதற்கு பிறகு வந்த தகவல் அவர் லோக்கல் எஸ்பி ஆஃபீஸை அணுகும்படி அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. இவ்வளவுதான் நடந்தது. இந்த 17ஆம் தேதின்றது மீடியாவே கிளப்பி விட்ட கதை. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அது இல்லைன்னு இப்போ முடிவு பண்ணிட்டாங்க. நீ இல்லாத ஒன்றை கிளப்பிட்டு இப்போ இப்படி பேசினா இது என்ன அர்த்தம் இருக்குது? இதுக்கு பேர் தான் வதந்தி. வதந்தின்றது இதுதான். நீங்களாவே உன்னை கலப்புறது, அப்புறம் நீங்களாவே உன்னை மறுக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இந்த தேதியில் அவர் வேணும்னு கேட்கல. மேபி அடுத்த வாரத்தில் அவர் போகலாம். அதாவது அசம்பிளி முடிஞ்சிடுச்சு, தீபாவளி முடிஞ்ச பிறகு அடுத்த வாரத்தில் அவர் அநேகமாக அங்கே போக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளோதான். எப்போ போவார் என்னன்றதை பற்றி நமக்கு தெரியாது. எல்லாமே அந்த மண்டபத்துக்குள்ள நடக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் அது மட்டும் உறுதி. அதாவது ஒரு மண்டபத்துக்குள்ள க்ளோஸ் டோர் மீட்டிங், அவ்வளோதான். ஏங்க இது ரொம்ப அவலமாக இருக்குங்க விஜயோட அரசியல். அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது சிவா அடிப்படையில் ஒரு மக்கள் இயக்கம். பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி பப்ளிக் மூமெண்ட், பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன். ஆனால் மக்கள் பங்களிப்பே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசியல் கட்சியை யாருமே நடத்தியிருக்க மாட்டாங்க. மக்கள் பங்களிப்பு இல்லாமல் நீ அரசியல் கட்சியை எப்படி நடத்துவ? கொஞ்சம் சொல்லுங்க. பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி நடத்த முடியும்? வாட் இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி? ஒரு ரசிகர் மன்றத்துக்கும் ஒரு சங்கத்துக்கும் ஒரு மணமகள் மன்றத்துக்கும் அரசியல் கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்ன? அது மக்கள் பிரச்சனைகளுக்காக முன்னால் வந்து நிற்கும். அங்கே ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீ பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அண்ணாடங்காட்சியாக ரோட்டில் இளநீ தள்ளின்னு போகிறவன், பிளாட்ஃபாரத்தில் உட்காடுறவன் உன் கட்சியில் இருந்தானா அவன் கால் மேலே கால் போட்டு அவனுக்கு கேள்வி கேட்பா, நீ அவனுக்கு பதில் சொல்லணும். மக்கள் பங்களிப்பு. நீ உனக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நீ திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட தான் வந்து நிற்ப, அடித்தாலும் பிடிச்சாலும். ஆனால் மக்களோட பங்களிப்பே இல்லாமல் ஒருத்தர் அரசியல் கட்சி நடத்துவார். அவர் ஒரு மாளிகையில் போய் உட்காந்துப்பார், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் வருவார். ஒரு பிரச்சனைனா ஒரு பேரழிவு வந்திருக்குது, மக்கள்கிட்ட வராமல் அவர் பாட்டு வேலைக்கு ஓடிட்டார், 4 நாள் பொறுத்து வீடியோ போட்டார். அதுக்கு பிறகு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு தான் நீதி வெல்லும்னு போட்டார். வேறு எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் எந்த விதமான டைலாகும் மக்களோட டைலாகே இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் அடிக்கடி சொல்லலை. கலைஞர் கருணாநிதி தான் உதாரணம். தன்னை எதிர்க்கிறவன், ஆதரிக்கிறவன், பாராட்டுறவன், திட்டுறவன், பாதி பாராட்டுறவன் எல்லாரையும் அவர் வந்து கூப்பிட்டு பேசுவார். விரும்பினா அவரை பார்க்கணும்னா பார்க்கலாம். அவரை பார்க்க விரும்பியவர்களில் எனக்கு தெரிந்து 99.99% பேருக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்னாரை நான் பார்க்க மாட்டேன்னு அவர் யாரையுமே சொன்னது கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். எல்லா தரப்பு மக்களோடையும் அவர் உறவாடினார். அதனால தான் அவரால் ஒரு தலைவராக இருக்க முடிஞ்சது. சரியான உதாரணம் கலைஞர் கருணாநிதி தான். இவர் நேரெதிராக இருக்காருங்க. மக்களுக்கும் இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. மாறா லாபிங் தான் நடக்குது. இந்த கட்சி எப்படி வந்து நாளைக்கு வந்து இவங்க வந்து மக்கள் மன்றத்தில் நின்று ஜெயிச்சு என்ன பண்ணுவாங்க? எதிர்காலம் என்ன? அதை சொல்லுங்களேன். இன்றைக்கி நடக்கிற கதையை விடுங்க. எதிர்காலம் என்ன? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக எப்படி செயல்பட போகிறீங்க? வெறும் உங்கள் கட்சிக்காரன் 4 பேரோட பேசினா போதுமா? பலதரப்பட்ட மக்களோடய நீங்கள் உறவாடணும். இல்லை, எந்த டைலாகுமே இல்லையாங்க அவர்கிட்ட. ஆகவே அரசியலுக்கு அவர் எந்த அளவுக்கு பொருத்தமானவர் என்பதில் எனக்கு சந்தேகம் தான் இருக்கிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ல அந்த கருத்து கணிப்பு வந்திருந்தது. விஜய் அவர்கள் தனித்து நின்றால் 23%, ஆனால் என்டிஏக்குள்ளே போனார்னா 34-35% தான் வாங்குவார் அப்படிங்கிற கால்குலேஷன் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை, அது பிளான்டட். அதில் இருக்க ஒன்று மட்டும் உண்மை. 25%, 23% 23% விஜய்க்கு இருக்குன்றது உண்மை. மற்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 42% ஏடிஎம்கே. அதாவது வந்து இப்போ தனியாக நின்னார்னா விஜய்க்கு 23%, ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்தா 35% ஆகும். ஆனால் தனியாக விஜய் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி நின்னா 22%, இவருக்கு 23%ன்றாங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தா 45 நான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாவது ஒரு 40 வரைக்குமாவது வரும். இவங்க சொல்கிற 35 இருக்க வாய்ப்பு குறைவு. இன்னொரு சர்வே பற்றி அவங்க பேசவே இல்லை. ஏடிஎம்கே விஜய் மட்டும் சேர்ந்தா பிஜேபி இல்லாமல் அந்த பற்றி அவங்க பேச மறுக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த சர்வே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. பிஜேபி விட்டு ஏடிஎம்கே வர வாய்ப்பு இல்லை. நான் உறுதியாக நம்புகிறேன். இவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். எனக்கு அதில் எந்த சந்தேகமே. இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரிண்டில் அதை எழுதிய கட்டுரையாளரே இது திமுகவோட சர்வேன்றாரு. திமுகவோட சர்வே திமுகவுக்கு எதிராக போயிருந்தாதான் நீ அதை எழுதுறதுல ஒரு லாஜிக் உண்டு. திமுக எடுத்த சர்வே திமுக சாதகமாக இருக்கிறத நீ போடுறதுன்றது அவலமானது. இன்டர்னல் சர்வேன்னு வர சொல்றேன். அதாங்க, இன்டர்னல் சர்வே திமுக எதிராக தான் போச்சு அப்படின்னா
அப்போதான் அது ஸ்டோரி. திமுக ஆதரவா இன்டர்னல் சர்வே இருக்கிறத எடுத்து நீ போடுறதுன்றது ஸ்டோரியே கிடையாது. அது நீங்க ஏதோ வேற காம்ப்ரமைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆனா திமுக எடுத்த சர்வேல தாவேக்கா 23% அப்படிங்கிறது அது முக்கியமான பாயிண்ட். ஆனா அதே நேரத்துல ஒரு குரூஷியல் இஷ்யூ அவங்க கணிக்க தவறுறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி தாவேக்கா சேர்ந்தா 35, ஏடிஎம்கே பிஜேபி தனியான 22, விஜய் 23. பிஜேபி இல்லாம ஏடிஎம்கே விஜய் சேர்ந்தா எவ்வளவுன்றத பத்தின சர்வேவே எடுக்கலன்றாங்க. எடுத்திருப்பாங்க ஆனா கொடுக்கல. நான் இதை மொத்தத்துல இந்த சர்வே டிஎம்கேவோட இன்டர்னல் சர்வே. அந்த டிஎம்கேவோட இன்டர்னல் சர்வே தனக்கு சாதகமா இருந்தா மட்டும்தான் கசிய விடப்படும். இதை உள்ள இருந்து அவங்க டிஎம்கேல இருந்து எடுத்து கொடுக்காம பிரிண்ட்டுக்கு ஜேர்னலிஸ்ட் கிடைச்சிருக்காரு. கண்டிப்பா இல்லையா? அவங்க லீக் பண்றாங்கனால அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு அவங்க லீக் பண்றாங்க. என்ன நோக்கத்துக்காக அவங்க லீக் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நாங்க 50% இருக்கோம், 45% 50% எங்களுக்கு இருக்குது, நாங்க தான் ஜெயிக்க போறோன்றதை நிறுவுவதற்காக அவங்க பண்றாங்க. விஜய் தனியான எதிர்கட்சி ஆயிடலாம், சேர்ந்த சைபர்ன்ற மாதிரி கொண்டு போறாங்க. உள்நோக்கத்தோடு அது கசிய விடப்பட்டிருக்கிறது. என்டிஏக்குள்ள விஜய் போகக்கூடாது அப்படிங்கிற நோக்கமா? இந்த பாருங்க, அவங்க டபுள் கேம் ஆடுறாங்க. அதாவது ரெட்டை டபுள் கேம் இல்ல, டபுள் டாங்ல ரெட்டை நாக்கில் அவங்க பேசுறாங்க. உண்மையிலேயே விஜய் வந்து பிஜேபியோட ஏடிஎம்கேவோட போறதால 35% தான் வரும், திமுக 50%னா திமுக விஜய் என்டிஏக்குள்ள போறதை ரசிக்கணும் இல்லை? எதுக்கு இவ்வளவு குதிக்கிறீங்க, இவ்வளவு பயப்படுறீங்க? தினம் திமுகவோட ப்ராக்சிஸை தொங்கு சதைகளை வச்சு 24 மணி நேரமும் தொலைக்காட்சிகள்லையும் ஊடகங்களையும் சோஷியல் மீடியாலையும் விஜயை போட்டு இவ்வளோ அடின்னு அடிக்கிறதும், கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ பிஜேபி கிட்ட போறன்றதும், சிபிஐ விசாரணை உன்னை பிஜேபி கிட்ட கொண்டு போய் மாட்டி விட்டுருலாம், எதுக்கு கதை அழகுறீங்க? முன்னுக்கு போய் நீங்கள் முரணா பேசுறீங்க. விஷயம் என்னன்னா, என்னதான் பிஜேபி எதிர்ப்பு இங்கே பிரதானமாக இருந்தாலும் விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போனால் அது பவர்ஃபுல் கூட்டணி. திமுக அலையன்ஸுக்கும் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் மிக கடுமையான போட்டி இருக்கும். கர்ணம் தப்புனா மரணம்னு இருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஹங் அசம்பிளி வரலாம், யாருக்கும் மெஜாரிட்டியில். இதுதான் உண்மை. இதை மறைப்பதற்காக அவங்க வந்து ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகளை திமுக செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த டிஎம்கேவோட இன்டர்னல் சர்வேவை லீக் பண்ணது. இன்டர்னல் சர்வேன்றதை உனக்கு கைக்கு எப்படி கிடைக்குது? அவன் லீக் பண்ணால் தான் கிடைக்கும். அதோட ஃபைண்டிங்கை பாரு. ஃபைண்டிங்கில் வந்து திமுக எதிராக இருந்தால் தானே நீ நியூஸ் போட முடியும். திமுகவுக்கு ஆதரவாக இருக்க ஒரு இன்டர்னல் சர்வே நியூஸ் போடுறீங்கன்னா நீங்கள் உங்கள் நம்பகத்தன்மையை சிதைத்துக் கொள்ளுகிறீர்கள். பிரிண்ட் மாதிரி ஒரு முன்னணி இணையதளம், அதோட ஆசிரியர் சேகர் குப்தா எத்தனையோ பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தவர். எனக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். அவர் 97 இந்தியா டுடேயில் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டை, ராஜீவ் படுகொலையில் திமுகவோட பங்கை மேலும் விசாரிக்கணும்னு அந்த இடைக்கால ரிப்போர்ட்டை லீக் பண்ணி ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்டை காங்கிரஸ் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்க வச்சு கவர்மெண்ட்டே கவுத்துது அந்த கட்டுரை. அவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர். அவங்க நடத்தக்கூடிய இணையதளங்களில் எதுக்காக இந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். மொத்தத்தில் இந்த சர்வேக்கு பெரிய முக்கியத்துவம் நான் கொடுக்க விரும்பவில்லை. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.